அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்க நடப்போம். அந்த கை அப்படியே கையில இப்படி போகும், கை அப்படியே ஏத்தி கட்டும் போது அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அவாட்டு போயிடும். ஏன்னா ஒண்ணு இதாங்க உண்மை. இப்போ இவங்க பூரா வராங்க, இவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் சரி, இங்க இருக்கவங்களும் சரி, தமிழ் என்ற உணர்வு இருக்கா? உலகத்துல எங்கேயாவது பொதுப்பணி கலாச்சாரம் ஒரு இனத்துக்கு இருக்குன்னா அது தமிழ் இனத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இனம் தமிழ் இனம், அதன் விழுமியங்கள் the ethics of the society is degrading. அதுக்கு முதற் எதிரி இந்த ஜாதி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சமீப காலமாக சாதி பெருமை பேசுதல் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து சமீபம் பார்க்க முடியும் சோசியல் மீடியால பாக்குறப்போ. காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. ஒரு சின்ன வயசு பையன் வந்து தன்னுடைய ஜாதியுடைய பெருமைகளை பேசுவது நல்லது. நாங்க யார் தெரியுமா? பாண்டியன்றது உங்க பேரு, செலக்ஷன்ங்கிறது நீங்க படிச்சவங்க பட்டமா சார் அப்படிங்கிற மாதிரியான தங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ முன் வச்சு ஒரு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவது அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்க முடியுது. இது ஏன் இப்படி நடக்குது? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி, சொல்லி தொலைறேன். இந்த ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுக்குள் ஏற்படுகிற மாற்றம் என்ன? அது வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான். பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஆனா அந்த ஜாதி பெருமை பேச ஆரம்பிச்ச பிறகு ஒரு பாடி லாங்குவேஜ் கிடைச்சிருக்கும், ஓகே, ஒரு தோரணை வந்திருக்கும். அது எப்படி வந்தது உங்களுக்கு? எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். எவனோ வெட்டி பயலா இருக்குமீங்க. வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது. ஒரு அது என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். ஏன் இப்படி பாக்குறா? வந்து ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க, அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தோம். உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையன் தான் நீங்க. அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்க நடப்போம். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. வழியில துண்டு காய போட்டுருந்தாங்க. ராஜ பரம்பரை நடக்கிற மாதிரினா அது எப்படி? அது பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கம்பெனில சூப்பர்வைஸ் பண்ற மாதிரில இருக்கு இப்படி பார்க்க நடக்கிறது. அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள போய் சொல்லிட்டான் போல இருக்கு. அவங்க கற்பனை தான் அது வந்து. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு மீசை முறுக்கணும் ஆசை, மீசை பெரிய அளவுக்கு நான் வளரல. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ? இல்ல மீசை வளர்ந்தா இப்படி இருக்கும், வளர்ந்தா இன்னும் கொஞ்சம் திமிரா இருக்கும். ஆனா மீசை வளரலன்னு ஒரு வருத்தம் இருக்கா? வருத்தம் இருக்கு, ஆனா வருத்தம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆரம்பத்துல இருந்து பூரா போய் மீசை இருந்துன்னா நான் இன்னும் கொஞ்சம் கம்பீரமா இருப்பேன். இதான் இந்த நடை உடை பாவனை தோரணை. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. ஒரு பொண்ணா இருந்து சாதாரணமா நடக்கிறதுக்கும், ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா, ஜாதி பெருமையை பத்தி பேசுறப்ப நெஞ்ச நிமித்தி நடக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் சார். நீயே ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல. வேற என்ன மாற்றங்கள் வரும்? திருவிழாவில் ஜாதி ஃப்ரெண்டுங்களோட ஒன்றா ஜாலியாக சுற்றுவோம். அப்போ மற்ற ஜாதிகளை பார்க்கும்போது கொஞ்சம் திமிரா, கொஞ்சம் ஸ்டைலாக நம்ம தான் பெருசுங்கிற மாதிரியே நடந்துப்போம். சார் ஹலோ, சொல்லுங்க. கேக்குது. அதான் சார் மன்னர். ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. ஒர்க் பண்ணுது தம்பி, அதையே தம்பி அது ஒர்க் பண்ணுது. அதாவது மன்னர் வம்சத்துல இருந்து வந்தவங்களுக்கு அந்த ஃபீல் வந்து தனியா வரும் சார். இப்போ சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு சார். இப்ப ஒரு திருவிழால வந்து இன்னொரு மன்னர் வம்சத்து பையன் நடந்து வரான். இப்ப நான் வேஷ்டி கட்டியிருக்கேன். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. சொல்லி காமிக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு, இப்ப அந்த பையன் இப்படி நடந்து வரானா, அவனை பார்த்த உடனே இப்படி தெனாவட்ட வரும். இப்படி அந்த திமிரு அவனை பார்த்தோன்னே வீம்புக்குன்னு அந்த மீசையை முறுக்குவான். அதுதான் அந்த ஜாதி பெருமையை தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. அதுல போடுங்க ஐயா. ராஸ்கல். அவரை பார்த்தோன்னே ஒரு திடீர்னு பார்த்தோன்னே அந்த கை அப்படியே கையில இப்படி போகும், கை அப்படியே ஏத்தி கட்டும் போது அவன் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அவாட்டு போயிடான். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? நாங்க வந்து எந்த ஊருக்கு போனாலும் நம்ம எங்க ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த ஊர்லயும் அப்படிதான் இருப்போம்.
தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது. உடனே ஒரு வீடியோ கண்டென்ட் அடிச்சியமா நீ இப்போ தோற்றம் மாறினாலும் தோரணை மாறாது. மாறாது கண்டிப்பா. வேணா வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அந்த ஜாதிக்கு மேல ஒரு காமன் வேர்டு ஒன்று வச்சுப்போம். ஒரு அவெஞ்சர்னு வச்சுக்கலாம். நாட்டை ஆண்ட அவெஞ்சர் வம்சம். ஓகே. மண்ணில் பாதி அவெஞ்சர் சாதி. இந்த நாயை அடிச்சு துரத்துங்கடா. போகடா. இவர்கள் ஜாதி பெருமை பேசுகிற போது உங்களுடைய பாடி லாங்குவேஜோ அல்லது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன நடக்குது உங்களுக்குள்ள? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறீங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து இவங்க தனியா இருக்கிறப்ப நடந்துக்கிற விதத்துக்கும் இவங்களே ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து இருக்கிறப்ப நடந்துக்கிற விதத்துக்கும் பயங்கரமான மாற்றம் இருக்கும். ஒரு ஆள் இவங்க தனியா இருக்கிறப்ப நடந்துக்கிறத விட இவங்களுடைய ஆளுங்க ஒரு 10 பேர் இருக்கிறப்ப இவங்கள்ட்ட அந்த திமிரா நடந்துக்கிறது ரொம்பவே அதிகமாயிரும். நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீங்களே இப்போ தனியா போகும்போது ஒருத்தவங்க வம்புழுத்தா நீங்க கம்முன்னு தான் போவீங்க. உங்க பின்னாடி 4 பேர் இருக்கும்போது பாரதேசி நாயே வீட்டுல திங்கறதுக்கு சோறு இருக்காடா? நீங்க தைரியமா பேசுவீங்க. இல்ல வம்புலுக்குறது பத்தி இல்ல கேட்கணும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்குல மற்ற எல்லாரை விட பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு ஆள் தங்கி. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. தனியா இருக்கும்போது பயம் இருக்கும். தனியா இருக்கும்போது பயமா இருக்கும். நீயே சொன்னா எப்படி? எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? பயம்ன்றது ஓப்பனா ஒத்துக்கிறேன். பயம் மானகட்ட மன்னனாக இருக்கிறான். கேக்குது. இவனை நம்பி வேறு படையெடுத்து வந்து விட்டோம். பதில் சொன்னா தானே தெரியும். எம்பி உங்களுக்கு கல்வியில் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது? தெரியாது. தெரியாது. எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கு? தெரியாது. தெரியாது. இப்ப 7.5% ஒதுக்கீடு ஒண்ணு பண்ணாங்கல்ல, எதுக்காக பண்ணாங்க? மருத்துவத்துக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன்னா ஒண்ணு இதாங்க உண்மை. இப்போ இவங்க பூரா வராங்க, இவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் சரி, இங்க இருக்கவங்களும் சரி, தமிழ் என்ற உணர்வு இருக்கா? வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இப்ப ஜாதி தலைவர்கள் என்ன பண்றாங்க? இவ்வளவுதான் கேள்வி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எதுவும் செய்யறது கிடையாது. அந்த அளவுக்கு பேர் வாங்குறது, விளம்பரம், அவங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறது. அவர் வந்து எனக்கு முன்னாடி 100 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆண்டவர். இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, அரசர்கள் மன்னர்கள் வச்சுக்கலாமா? ஒரு அரசனோ மன்னனோ வந்தாலே அவன் ஜாதி கடந்து வந்தான். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இந்த தாட் எப்படி வந்துச்சு? நம்ம பெரிய ஆளுன்ற தாட் உனக்கு எப்படி மனசுக்குள்ள வந்துச்சு? அது சின்ன வயசுல இருந்து என் ரத்தத்துல ஓடுனது. அது டேய் தவறால சும்மா இருக்க முடியாதடா. ஒரு கூடி ஏரிகளை ஏற்படுத்தினா மட்டும்தான் இங்க நமக்கு வாழ்வு. இது இன்னைக்கு இல்ல, சங்க இலக்கிய காலத்துக்கு முன்னாடியே இருக்கு. கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பா. பொதுப்பணி கலாச்சாரம் எப்படி வரும்? ஊர் கூடி ஏரிக்கு வேலை செய்யணும், ஊர் கூடி குளத்துக்கு வேலை செய்யணும், ஊர் கூடி தான் ஒரு கோயில் கட்ட முடியும். அதனாலதான் இங்க வந்து அரண்மனைகள் கிடையாது, கோயில்கள் தான் இருக்கு. அந்த கோயில்களிலும் எல்லா ஜாதி பேரும் இருக்கும். யார் சாமி எங்க வந்திருக்கான்? எல்லாமே மன்னனோட அடைமொழிகளை தாங்கி நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் தமிழர்களுக்கே உரித்தான கலாச்சாரம். உலகத்துல எங்கேயாவது பொதுப்பணி கலாச்சாரம் ஒரு இனத்துக்கு இருக்குன்னா அது தமிழ் இனத்துக்கு இருக்கு. விதி, இயற்கையின் விதியால் ஒரு இனத்திற்கு கிடைத்த நிலம் இந்த நிலம். இன்னைக்கு மட்டும் படிப்புல வளர்ந்துட்டு என்ன போய் யூஎஸோட கம்பேர் பண்ணி, யூரோப்போட கம்பேர் பண்ணுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் இல்ல நம்ம கூட்டம். சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்போட என்னால கம்பேர் பண்ண முடியும், இலக்கியத்துல கம்பேர் பண்ண முடியும், கலாச்சாரத்துல கம்பேர் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இனம் தமிழ் இனம், அதன் விழுமியங்கள், the ethics of the society is degrading. அதுக்கு முழு முதற் எதிரி இந்த ஜாதி.